இந்த ஒரே வீடியோவில் 3 விஷயங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸ் சர்வர் இந்த மாதிரி போஸ்டிங்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றதுக்காக வர சொல்லி கால் லெட்டர் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. எம்எஸ்சி சைட்லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் லெட்டர் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கால் லெட்டர் அப்படின்றத ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் 6வது மாவட்டமாக சேலம், 7வது மாவட்டமாக நீலகிரி, 8வது மாவட்டமாக திருவள்ளூர், இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாவட்டங்களில் நேற்றுலேருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா இப்போ கால் லெட்டர் அப்படின்றது ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இந்த மாதிரி கால் லெட்டர் அப்படின்றது வந்து முடிஞ்சது. இனி அடுத்தடுத்து மற்ற மாவட்டங்களில் வரும்போதே நம்முடைய சேனல் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதை பற்றியும் கேட்குறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த 392 வேகன்சிக்கு எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ராஜர் வச்சுருக்கீங்க, எனக்கு நானும் ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த 392 வேகன்சி அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் ராஜர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டியில் வர மாட்டீங்க. மொத்தமே அவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெறும் 19 ப்ரியாரிட்டி தான். ஸோ நார்மலாக மற்றவங்க மாதிரி 20 ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுக்கல, 19 ப்ரியாரிட்டி மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மசால்சி அண்ட் அதர் ஆல் போஸ்டிங்ஸ் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் இருக்கும். போன வருஷம் ஏப்ரல் சமயத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்தது. ஒரு வருஷம் 1.25 வருஷம் கூட ஆக போகுது. இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துருப்பீங்க, அப்ளை பண்ணவங்களே மறந்துருப்பீங்க. நேரம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் அந்த ஷார்ட் லிஸ்ட் வராமலே கிடக்கு இன்னமுமா. ஸோ அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அவங்களாம் இப்போ சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் சொல்லி இப்போ 2வது டைமாக பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. நீங்கள் வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் இந்த போன மந்த் எண்டில் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க சர்டிஃபிகேட் ரீஅப்லோடு. அதை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் திரும்பி அப்லோட் பண்ணணுமா கேட்குறீங்க. அதுக்கான பதில் என்னென்னா, ஆல்ரெடி சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணினவங்க நீங்கள் இப்போ திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ போய் திரும்ப வெப் போர்ட்டலில் போய் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணினாலும் அது தப்பு இல்லை. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் அது தப்பும் இல்லை. பட் இதுவரை ரீஅப்லோட் பண்ணாதவங்க சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் அப்படின்றத பண்ணிவிடுங்க, மறக்காமல். அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவேன். அப்புறம் இன்னும் குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் ஆல்ரெடி பண்ணினவங்களும் திரும்பவும் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும். அவங்க எந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம்னா, மிஸ்டேக் பண்ணவங்க. போன டைம் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்லி சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மிஸ்டேக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி 2-3 ப்ரியாரிட்டி இருக்குது வச்சுக்கிடுவோமே. அப்போ ப்ரியாரிட்டியில் வந்து இது கலப்பு திருமணம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, இந்த 2 ப்ரியாரிட்டியை மட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்க. பிஎஸ்டிஎம் அந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே வைக்க மறந்துட்டாங்க. 3 பேஜையும் மெர்ஜ் பண்ணி தான் அனுப்பணும். பிஎஸ்டிஎம்மை வைக்க மறந்துட்டாங்க. ஏன்னா மேலே பிஎஸ்டிஎம் ஃபோல்டர்லேயே பிஎஸ்டிஎம் கொடுத்ததுனால இந்த ப்ரியாரிட்டியில் வந்து பிஎஸ்டிஎம்மை சேர்த்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சில்லி மிஸ்டேக் பண்ணவங்க. ஸோ அவங்களாம் தாராளமாக இப்போ திரும்பவும் அப்லோட் பண்ணலாம். பண்ணுனா நல்லது. போன டைம் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணவங்களுக்கும் சரி, பண்ணாதவங்களும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டேப் ஓப்பனில் தான் கிடக்கு. கிளிக் பண்ணி தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். யார் போன டைம் இந்த சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பீங்களே. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஸ்டேக் சொன்னேன். இது மாதிரி மற்ற ஏதாவது அதர் மிஸ்டேக் அப்படின்றது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி மிஸ்டேக் பண்ணவங்க தாராளமாக இப்போ நீங்கள் விடாமல் இப்போ திரும்பவும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.